அரசின் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு சீல் வைக்கும் பணி கோவையில் தொடர்ந்து நடந்து வருகிறது. கோவையில் கடந்த வியாழக்கிழமையன்று வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பெண்கள் பலியான சம்பவத்தின் எதிரொலியாக விதிமுறைகள் மீறி கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள் குறித்து கணக்கெடுக்கப்பட்டது. அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் விதிமுறை மீறி கட்டப்பட்டுள்ள 201 கட்டடங்களுக்கு சீல் வைக்க மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து கோவையில் மாநகராட்சி அதிகாரிகளும் உள்ளூர் திட்டக்குழு அதிகாரிகளும் விதிமீறல் கட்டடங்களுக்கு சீல் வைத்து கட்டுமான பணிகளை தடுக்கும் பணியை துவக்கியுள்ளனர். புதிதாக கட்டப்படும் வணிக வளாக பணிகளை நிறுத்தி கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களை வெளியேற்றி நோட்டீஸ் ஒட்டினர். மேலும் கட்டடத்திற்குள் யாரும் நுழைய முடியாதவாறு தடுப்பு அமைத்தனர். மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவிற்கு பின்னர் இதுவரை 27 கட்டடங்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். இந்த நடவடிக்கை தொடர்ந்து நீடிக்கும் என்றும் திட்டக்குழும அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.